நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். தம்பி வணக்கம். உங்கள் பேர், இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். வணக்கம் ப்ரோ. என் பேர் ராகுல். இந்த ஃபார்ம் வந்து மதுரையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி விக்கிரமங்கலம்ன்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே என்ன ப்ரீட் வந்துட்டு இங்கே வளர்த்திட்டு இருக்கீங்க? இங்கே வந்து சிறுவடையும் எடைவெட்டு ப்ரீடும் மெயினாக வளர்த்துட்ருக்கோம். ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எந்த மாதிரி வந்துட்டு கோழிங்க வந்துட்டு மார்க்கெட் அதிகமாக ஆகுது, நீங்கள் ஏன் வந்துட்டு எடைவெட்டு மட்டும் சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, இந்த ஏரியாவில் வந்து சிறுவடையும் எடைவெட்டு தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து சேல், இது கிராமம்னால இங்கே வந்து சேல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சிட்டிஸ் வந்து வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க. இந்த கிராமம் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்படின்னா சாப்பிட்றதுக்காகவும் வாங்குறாங்க. நிறைய இந்த ஊரில் வந்து செய்முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எப்படின்னா ஒருத்தவங்களை உடம்பு சரியில்லைன்னா அவங்கள போய் பார்க்கும்போது கோழி கொண்டு போய் கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு கோழி கொண்டு போகிறது, குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்காமல் கோழியாக வந்து கொடுக்குறாங்க அவங்க ஹெல்த்துக்காண்டி. இந்த சம்பிரதாயம் இங்கே இருக்கிறதுனால நிறைய கோழியும் சேவலும் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஆமாம், நிறைய அந்த வீடு கட்டுற பால் காய்ச்சதுக்கு அதுக்கு வாங்குறாங்க. சாமி காரியத்துக்காக நிறைய சேவல்கள் கேட்குறாங்க. கருப்பு ஃபுல் பிளாக்லேயும் ஃபுல் ஒயிட்லேயும் அப்படி கேட்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஓகேம்மா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஏன் வந்துட்டு இந்த தொழில் வந்து ஏன் செலக்ட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட்டு, 2015 to 2019 பாஸ்ட் அவுட்டு. சேது பொறியியல் கல்லூரி நம்ம மதுரையிலேருந்து காரியாப்பட்டியில் இருக்குது. அங்கே வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடித்த பிறகு அங்கேருந்து பிளேஸ்மெண்ட்லேயே என்னை வந்து ஒசூர், பெங்களூருக்கு வேலைக்காக அனுப்பியிருந்தாங்க. அங்கே குவாலிட்டி சூப்பர்வைசராக வச்சுருந்தாங்க. அந்த வேலையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சின்னதுலேருந்தே ஹாஸ்டலில் கூட இருக்காமல் வீட்டிலே இருந்து பழகிட்டேன்னா எனக்கு வந்து அந்த சாட்டர்டே சண்டே அந்த லீவ் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் வாழணும் வைக்கணும்னு சொல்லிருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காண்டி நிறையா ப்ரொஃபஷன் யோசிச்சு பார்த்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அதில் என்ன கஷ்டம், இதெல்லாம் விசாரிப்பேன். இந்த 3rd இயர் முடிச்சுட்டு 4th இயரில் இதுதான் எனக்கு வேலை. எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டே இருப்பேன் இந்த வேலையில் எவ்வளோ கஷ்டம். எங்கள் அப்பா வந்து எஸ்ஐயா இருக்கார், நம்ம கரிமேடு ஸ்டேஷன், மதுரை கரிமேடு ஸ்டேஷனில் எஸ்ஐயா இருக்கார். அவரோட வேலையும் எனக்கு தெரியும், அந்த இது பற்றியும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பா இறந்துட்டார். பாம்பு கடிச்சு இறந்துட்டார். நம்ம இந்த ஃபார்ம்லேயே தான் பாம்பு கடிச்சு இறந்துட்டார். அந்த வேலையும் கொஞ்சம் கொடுத்தாங்க, வாரிசு வேலைன்னு சொல்லி. அது நான் வேணான்ட்டேன். நான் அந்த வேலை எங்கள் அப்பா பார்த்து அது ரொம்ப கஷ்டம். அந்த வேலை அது எனக்கு செட் ஆகாதுன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி வேலை செட் ஆகாது, கொஞ்சம் பிஸ்னஸாக போயிடலான்னு சொல்லி இந்த பக்கம் ஃபார்மிங் வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு. சின்னதுலேருந்தே அந்த காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணலான்னும் போது இது வந்து ரொம்ப பல்காக பண்ணலாம், நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதில் இறங்கலான்னு சொல்லி கொஞ்சம் வந்தேன். தனுவாஸ் ட்ரைனிங் சென்டரில் எங்கள் அப்பாவே ஜாயின் பண்ணி விட்டுருந்தாரு. அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். 7 வாரம் வந்து ட்ரைனிங் இருந்துச்சு. 6 வாரம் ப்ராக்டிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் போனாங்க. 7வது வாரம் வந்து டேரெக்டாக ஒரு ஃபார்மை விசிட் பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக காமிச்சாங்க. அது மாதிரி போச்சு. அதில் கொஞ்சம் ஒரு 10% கற்றுருப்பேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இறங்கின பிறகு ஒரு 1 இயரில் நிறையா அடியாகி விட்டுலாமான்லாம் நினச்சேன். அப்படியும் விடாமல் நம்ம இன்னும் பண்ணி பார்ப்போம். அம்மா கொஞ்சம் பேக்கப் கொஞ்சம் ரெடியாக இருந்தாங்க, உனக்கு தரேன் சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில். அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா பேக்கப் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஓகே, உங்ககிட்ட எவ்வளோ பேரண்ட் வந்துட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டாக் வந்துட்டு பேரண்ட் பிரீட் வந்து? ஓகேண்ணா, நம்ம கிட்ட இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 110 பேரண்ட் ஸ்டாக் வச்சிருக்கேன். அதில் 23 சேவல், மிச்சம் எல்லாம் ஃபீமேல். ஓகே, ஓகேங்க. இப்போ நீங்க 100+ இந்த வந்துட்டு ஸ்டாக் வச்சிருக்கீங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளவு எக்ஸ் வந்துட்டு கிடைக்குதுங்க? இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள் கலெக்ட் பண்றோம். இதுல வந்து ஆவரேஜா எனக்கு ஒரு சில நேரம் 130 எக்ஸ் கிடைக்குது, சில நேரம் 80 எக்ஸ் தான் கிடைக்குது, சில நேரம் 70, 80. இந்த 70, 80 ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 90 எக்ஸ் வச்சுக்கலாம். இந்த 7 நாள்ல கிடைக்கிறது ஒரு 90 எக்ஸ். 100+ இருக்கிற பேரண்ட்ல வந்துட்டு ஒரு ஆவரேஜா ஒரு வாரத்துக்கு 90 எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க, இதுல இருந்து உங்களுக்கு அவுட்புட்டா எவ்வளவு சிக்ஸ் வந்துட்டு கிடைக்குது? நீங்க சிக்ஸ் வந்து அந்த 80 to 90 எக்ஸ் நம்ம அப்படியே இன்குபேட்டர்ல லோட் பண்றோம். இதுல இருந்து ஆவரேஜா எனக்கு 50ல இருந்து 65, 70க்குள்ள தான் சிக்ஸ் கிடைக்குது. 50ல இருந்து 76 தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட 80%. ஆமா, 80% உங்களுக்கு வந்து வாரம் ஒரு 80%. உங்களுக்கு குவான்டிட்டின்னு பார்த்தா 50 to 66 வந்துட்டு 66 வீக்லி வந்துட்டு உங்ககிட்ட அவைலபிள் இருக்கும். ஓகேங்க, இப்போ நீங்க சிக்ஸ் வந்துட்டு பொறுக்கி வைக்கிறீங்க இல்லைங்க, அந்த பொறுக்கி வச்சதுக்கு அப்புறம் நான் கேட்கறது, பொறுக்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த சிக்ஸ் நீங்க 1 மந்த்ல சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மந்த் வரலும் அந்த சிக்ஸை எப்படி பாதுகாத்து கொண்டு வரீங்க?
ஓகே ஓகே. நம்ம இப்போ 7 நாளா சிக்ஸை எக்கை வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். 7 நாள் கழிச்சு அதை அப்படியே கொஞ்சம் 2 ஹவர்ஸ் வந்து வெளியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அட்டைன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே இன்குபேட்டரில் வந்து லோட் பண்ணுறோம். நம்ம வந்து 300 செட்டர் ஹேச்சர் வச்சுருக்கோம். அதில் வந்து அப்படியே லோட் பண்ணுறோம். வாரம் நம்மளுக்கு மண்டே ஆனால் சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகுது. அந்த சிக்ஸை அப்படியே எடுத்து நம்ம ப்ரூடிங்கில் தான் வைக்கிறோம். கேஜில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட ப்ரூடிங் செட்டப்பில் வச்சுருக்கோம். பல்பு 60 வாட்ஸு போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கு. அதுலேருந்து நம்ம ப்ரூடிங் ஆகுது. இதை ஒரு 40 டேஸ்க்கு நான் வந்து ப்ரூடிங்கில் தான் வச்சுருக்கேன். 40 டேஸ்க்கு ப்ரூடிங் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக அதுவும் கேஜ்லேயே இருக்க போகுது. அப்புறம் 60 டேஸில் தான் நம்மளோட சேல் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து டே ஓல்டு 1 மந்த்து 2 மந்த்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது அவ்வளோவா சும்மாவே இருக்க மாதிரி இருக்கு. மந்த்லி ஒரு மாதம் ஃபுல்லாகவே சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் வேலை இல்லாத மாதிரி. அதனால நம்ம அந்த 2 மந்த்ஸை மட்டுமே மெயினாக வச்சுக்குவோம் ஃபோக்கஸ். நம்மளுக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது, கொஞ்சம் ஒர்க்கும் இருக்குது. அதை டெய்லி மெயின்டெனன்ஸு அதெல்லாம் இருக்குது. ஃபீடு வந்து ஸ்டார்டர் கொடுக்குறோம். பிறந்து ஒரு 10 நாளைக்கு வந்து ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோம். பிராய்லரோடதுல தான் அது கிடைக்குது. நம்ம நாட்டுக்கோழியில் ப்ரீ ஸ்டார்டர் கிடைக்காது. அப்புறம் ஸ்டார்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ் வரைக்குமே ஸ்டார்டர் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபினிஷர் கொடுக்குறோம். அடுத்த 20 டேஸ்க்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஃபினிஷரோட கொடுக்குறோம். ஃபினிஷர் அந்த ஸ்டேஜில் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஃபினிஷரும் கம்பும் போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஒரு 1/2 kg வர வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஓன் ஃபீடுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்க. இப்போ நீங்கள் இட விட்டு வளர்த்திட்டு இருக்கீங்கல்ல, அதில் உங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ எக்ஸ் வந்து கிடைக்குதுங்க? ஒரு பேட்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ் எடுப்பீங்க ஒரு கோழியில்? ஒரு கோழியா? ஒரு கோழி வந்து 13 முட்டை 12 முட்டை 13 முட்டை கிடைச்சது உங்களுக்கு. அதுக்கு அந்த ஒரு கோழிக்கு மட்டும் நான் பேசுறேன், 100 வேணா. அந்த ஒரு கோழிக்கு ஆவரேஜ் ரேஷியோ எவ்வளோ தீவனம் வந்துட்டு அதுக்காக போடுறீங்க? ஒரு நாளைக்கு இந்த 110 பேரண்ட் ஸ்டாக்குக்கு 5 கிலோ வந்து காலையில போடுறோம். ஈவினிங் வந்து ஒரு 2 கிலோ போடுறோம். ஈவினிங் 2 கிலோ, மொத்தம் 7 கிலோ போடுறீங்க. 70 எக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜா வீக்ஸ் கிடைக்குது. இது ஒரு நாளைக்கு 7 கிலோனா கிட்டத்தட்ட 50 kg தீவனம் யூஸ் பண்றீங்க. ஓகே, 70 எக் வீக்லியும் 50 கிலோ தீவனமும் யூஸ் பண்றீங்க. இதோட அந்த அமௌண்ட் ரேஷியோ உங்ககிட்ட செலவாகுது இல்லையா? ஆமா ஆமா. தீவனத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் செலவாகிட்டு இருக்கும். எக்ஸ் மூலமா சிக்ஸ் பொறிச்சு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு இன்கம் வரும். ஆமா ஆமா. இது ரெண்டு எப்படி டேலி ஆகுது உங்களுக்கு? இது இப்போ பேரண்ட் ஸ்டாக்குக்காக ஒரு 7 kg ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம். இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இவ்வளோ ஆகும்னு வச்சுக்கோங்க. இது போக நம்ம சிக்ஸுக்கு வந்து ப்ரீ ஸ்டார்டர் ஃபினிஷர்னு இது செலவு ஆகுது. இது எல்லாத்துலேயும் ஒரு மூட்டை ஆகும்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி வச்சு ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு 20,000 17,000லேருந்து 20,000 வந்து ஃபீடுக்காக மட்டும் போயிட்டு இருக்கு. ஃபீடுக்காக மட்டும். ஓகே, ஆமாம். 17 to 20 நீங்கள் 20னா வச்சுப்போம். ஓகே, உங்களுக்கு வர இன்கம் மந்த்லி எவ்வளோவா இருக்கும்? இன்கம் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80, எப்பயுமே 70 to 80. நடுவில் ஒரு சில டைமு 1 lakh 120லாம் வரும். பர் மந்த் சொல்கிறீங்களா? பர் மந்த். ஓகே ஓகே. பர் மந்த் 80 to 90. 80 to 90. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு அந்த மெக்கானிக்கல் முடிச்சு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வர சேலரியை விட உங்களுக்கு இங்கே பெட்டராக கிடைக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ என் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையிலையும் பெங்களூர்லையும் மெக்கானிக்கல் கோர் கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு 55-60 வாங்குறாங்க. அதோட நம்ம பெட்டராக தான் வாங்குறோம். ஆனால் நிறைய பேர் அது பத்தாம நிறைய பேர் ஐடிக்கு போயிட்டாங்க. என்னதான் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நம்மளோட தொழில்ங்கிறது அது டிஃப்ரெண்ட் தான். வேற ஒரு கம்பெனில வேலை பார்க்கறது டிஃப்ரெண்ட். இதுல வர இன்கம், உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம், ஆமா, உங்க ஃபேமிலி மேனேஜ் பண்றது, ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது, அதேதான் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஆமா, யாருக்கிட்டயும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்க்கலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா இன்னைக்கு நைட் இருந்தே ப்ரிப்பேர் ஆகி யாரா ஒரு ஹெல்ப்பால இந்த வேலையெல்லாம் கவனிக்க சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை அட்டன் பண்ணிடலாம். எதுக்கும் நம்ம ரொம்ப பெர்மிஷன் வாங்க தேவையில்ல. ஓகே, கொஞ்சம் அந்த மாதிரி கார்பரேட் வேலை மாதிரி பார்க்க தேவையில்ல, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஓகே, இதுல உங்களுக்கு பர் டே ஒரு நாளைக்கு ஒரு இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேலை இருக்குங்க? வேலை வந்து காலையில ஒரு 20 minutes எல்லாத்தையும் கேஜெல்லாம் கூண்ட செட்டை வந்து திறந்து விடணும். திறந்து விட்டுட்டு தண்ணி வச்சிடணும். ஒரு 5 இடத்துல தண்ணி வைக்கிறோம் மரத்துக்கு அடியில். அந்த தண்ணியெல்லாம் வச்ச பிறகு ஃபீடை போடுறோம். ஃபீடை போட்டுட்டு ஒவ்வொரு கோழியும் நோட்டீஸ் பண்ணுறோம். ஒரு 10 minutes 15 minutes ஒவ்வொரு கோழியும் நோட்டீஸ் பண்ணுவேன். அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவேன். பார்த்துட்டு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து திரும்பி ஷெட்டுக்குள்ளே விரட்டி விட்டு அதை பிடிச்சி தனியாக குவாரண்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கேன். அங்கே வச்சு அதுக்கான மெடிசனு அந்தந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கொடுக்குறது. ஓகே, அந்த 20 minutes தான் ஆகும்.
இதுக்கப்புறம் நடுவில் ஒரு 5 டைம் வந்து நம்ம எக்கை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 9 மணிக்கு ஒரு வாட்டி வருவோம், 10 மணி, 11 மணி, 12 மணி, அடுத்து 2 மணிக்கு. இந்த டைம்லலாம் வந்து எக்கை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா எந்த கோழி என்னென்ன இடுதுன்னு தெரியல, ஒவ்வொரு டைமில் இட்டுக்கிட்டே இருக்கு. அது அந்த கோழிலாம் வந்து அது மேலே உட்காந்துருக்கனால அது ஹீட் ஆயிருதா, அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும், ஒன்று டேமேஜ் ஆயிருதா, அதுக்காண்டி நம்ம அந்த 1 ஹவருக்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துகிட்டே இருக்கோம். ஓகே, நீங்கள் அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லைங்க, அது மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரல ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு அதோட திறன் நல்லா இருக்குன்னு, உற்பத்தி திறன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் வரல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்? இது வந்து நான் நிறைய இடத்துல சந்தேகமாக பெரிய பெரிய பண்ணையாளர்கள்ட்ட வந்து கேட்கும்போது மேக்ஸிமம் 10 days வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய சின்ன சின்ன வீடுகளில் வளர்க்குறவங்க 15 நாள் வச்சு கூட அதில் வச்சு பொறிக்கிறாங்க. ஆனால் நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா 7 நாளில் பண்ணுறது, ஒரு 6 நாளில் 7 நாளில் பண்ணுறது நல்லா இருக்கு. இந்த செட்டு வந்து ஒரு 40 ஃபீட்டுக்கு 25 ஃபீட்டு பிரெத்துலையும் விட்த்லையும் லென்த்லையும் நம்ம போட்டிருக்கோம். இது ஏன் இவ்வளோ பெருசு போட்டிருக்கோம்னா, நம்ம இந்த கோழிகள் தான் நம்மளோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட். அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த கோழிகளை நம்பி தான் நம்ம இருக்கோம். அதனால கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு 40 ஃபீட்டுக்கு 25 ஃபீட்டில் அந்த செட்டு அமைச்சிருக்கோம். இதுக்குள்ளே வந்து நம்ம முட்டை போடுறதுக்காக சில ஆப்பிள் டப்பா, ட்ரேஸு, டயர்ஸு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அது போக மணலாக போட்டிருக்கனால அந்த மணல்லையும் முட்டை எல்லாமே செட்டுக்குள்ளே வந்து போட்டுரும். வெளியே வந்து முட்டை முதல் வச்சுட்டு இருந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காக வெறும் மரங்கள் மட்டும் வச்சுட்டு மிச்செல்லாம் க்ளீனாக சுத்தம் பண்ணிட்டோம். அதனால வெளியே புதர்கள் இல்லாதனால முட்டை போடுறதில்ல, எல்லாமே இங்கே தான் வந்து முட்டை போடுது. ஓகேங்க, இப்போ இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு நம்ம கோழிகளை வச்சிருந்தா நோய் தாக்கம் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன மாதிரி இங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, அதை ரெக்கவர் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் வந்து இங்க பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி நோய் வந்து நம்ம ஒரு 5 years அந்த ஃபார்ம் வச்சிருக்கோம். இதுல ஒரு 3 வருஷம் வந்து அவ்வளவா எனக்கு நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டே இருந்தேன், கெயின் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல ஒரு 300 கோழிக்கிட்ட வந்து சளி அதிகமான சிவியர் வெள்ளை கிழிச்சலாக ஒரு 300 கோழிகள் செத்துருச்சு. அதை நம்ம மொத்தமாக புதைச்சி தான் வச்சோம். டெய்லி 10, 15, டெய்லி 10 என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கற்றுக்கிட்டு அந்த ஷெட்டு, இந்த கோழிகள் பேரண்ட் ஸ்டாக்கு இதெல்லாம் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணேன். இந்த ஷெட்டு கோழி பேரண்ட்டு மட்டும் தனி இடம், சிக்ஸு தனி இடம்னு மெயின்டைன் பண்ணிட்டு, இந்த ப்ரிவென்ட்னு ஒன்று இருக்குல்ல, முன்னாடியே வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க, அது என்ன பண்ணுறேன், நம்ம அந்த ஷெட்டுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரேஸ் இருக்குது, அந்த ஸ்ப்ரேயெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். கொர்சோலின் டிஹெச்சும் பண்ணுறேன், பொட்டாசியம் பெர்மானேட் பண்ணுறேன். இது ரெண்டுமே மந்த்லி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது போக நம்ம பேரண்ட் ஸ்டாக் எல்லாத்துக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி R2B வந்து வேக்சினேட் நம்ம பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம R2B பண்ணும்போது எப்பயுமே 2 daysக்கு முன்னாடி டிவார்மிங் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த டிவார்மிங் வந்து நம்ம இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா டிவார்மிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 days to 20 days வரைக்கும் முட்டை வந்து கம்மியாயிருது. என்னன்னு தெரியல, முட்டை வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அதனால உள்ளுக்குள்ளே அந்த டிவார்ம் பண்ணும்போது அந்த முட்டை கருவெல்லாம் வெளியே டிசால்வ் ஆயிருதோ என்னமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் அதை பண்ணாமல் டேரெக்டாக R2B மட்டும் போடுறேன். இந்த டிவார்மிங்க்கு வந்து நேச்சுரலாக வந்து இந்த பப்பாளி இலை வந்து வெள்ளை பூசணி, பப்பாளி இதெல்லாம் அதுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்பப்போ. அதனால் முள்ளு முருங்கை இலை கொண்டு வந்து போடுறேன். இதில் நேச்சுரலாக டிவார்மிங் ஆயிடுது. அதனால் வேறு எதுவும் பண்ணுறதில்ல. இதில் வந்து எனக்கு எந்த டிசீஸுமே இப்போ கொஞ்ச நாளாக வரதே இல்லை. அப்படியே ஒரு டிசீஸ் ஒன்றுக்கு வருது, அது வந்து சளி மட்டும்தான். இந்த சளிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம மெரிக்வினில் இப்போ ஒயிட் அண்ட் ப்ளூ மூடியில் வந்து ஒரு டானிக் மாதிரி வந்துருக்கு, ஓரல் சொல்யூஷன். அதை வந்து நம்ம 1 லிட்டருக்கு 1 ml வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த கோழிக்கு வச்சு தனியாக செப்பரேட் பண்ணுறோம். இது ரொம்ப சிவியராக ஆயிருந்துச்சுன்னா அமாக்சிலின் 250 mg இருக்குல்ல, அது வந்து நம்ம அந்த சிரஞ்சில் அந்த பவுடர் மட்டும் எடுத்துக்கிட்டு, டியூப்ல இருக்கும் பவுடர் மட்டும் எடுத்துக்கிட்டு வாயில டைரக்டா அடிச்சோம். 250 ml தான் mg. அந்த இது போட்டுட்டோம்னா கொஞ்சம் சரியாயிருது. அப்படி இல்லை சின்ன குஞ்சுகள் அப்படின்னா லிக்சன் பவுடர் வந்து கொஞ்சம் கரைச்சு டைரக்டா வாயில கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, இது ஒண்ணு இருக்கு. இல்ல ரொம்ப சிவியரா இருக்குன்னா OFM கலவை ஒண்ணு இருக்கு. OFM சிறப்புன்னு சொல்லி நம்ம குழந்தைகள் காய்ச்சல் டானிக்கு, அந்த வைத்தால டானிக் இது, அந்த OFM வாங்கிட்டு அதுக்குள்ள வந்து செப்ரான் DS மாத்திரை இருக்குல்ல, அது ஒரு 1/2 மாத்திரை, பேராசிட்டமல் 500ல ஒரு 2 மாத்திரை, அமாக்சிலின் 500ல ஒரு 2 மாத்திரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இது வந்து ஒரு சிரஞ்சு 2.5 ml எடுத்து 1 கிலோக்கு மேலே இருக்குன்னா 2.5 ml காலையில் 1, ஈவினிங் 1, இது மாதிரி தொடர்ந்து ஒரு 2 நாள் பண்ணிட்டு இருந்தால் செம க்யூர் ஆயிடுது கோழிலாம். ஓகே, இதுல நீங்க சொன்னதுல எனக்கு என்ன ஒரு பாயிண்ட்னா, நீங்க அந்த டிவார்மிங் நீங்க இங்கிலீஷ் மெடிசனா கொடுக்குறப்போ, அந்த டானிக்கா அந்த சிரிஞ்சில நீங்க கொடுக்குறப்போ எக்கோட ப்ரொடக்ஷன் குறையுது அப்படிங்க இல்லையா? நேச்சுரா பண்றப்போ இந்த இது இல்லையா? நேச்சுரா பண்றப்போ குறையிற மாதிரி தெரியல. ஆனா அந்த டிவார்மிங் கொடுத்துட்டா சடனா 2 daysல இருந்து ரொம்ப குறைஞ்சது. அந்த 2 daysக்கு அப்புறம்
ஒரு 15-20 டேஸ்க்கு முட்டை கம்மியா நாங்க டெய்லி கலெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஃபீல் பண்றதுனால அந்த டிவார்மிங் நாங்க பண்ணல. அந்த டிவார்மிங்கும் இருக்கையிலே நம்ம லோ டோஸ் தான் பண்றோம். அதுவும் அல்போமர் அந்த விர்பேக் பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இதோட பவர்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா யூஸ் பண்றது இல்ல. ஆனா அது பண்ணியுமே கொஞ்சம் முட்டை ஷார்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால அதை பண்ணல. ஓகே, ஆனாலும் அதுல உங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா இதனால ப்ரொடக்ஷன் குறையுது அப்படிங்கிற ஒரு டவுட் நானாவே நிப்பாட்டிக்கிட்டேன். நீங்க நேச்சுரா மூவ் பண்ணிட்டீங்க. நேச்சுரா டிவார்மிங் மட்டும் நேச்சுரா. ஓகே, இந்த ஃபார்ம்ல நீங்க சேல் பண்றதுன்னா கோழியா சேல் பண்றீங்களா, சிக்ஸ் மட்டும் சேல் பண்றீங்களா, இல்ல எக்கும் வந்துட்டு கொடுக்குறீங்களா? சேல் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்குமே பெரிய கோழிகளை கறிக்காக கொடுக்குறது, இது மட்டும் தான் நம்ம சேல் போயிட்டு இருந்துச்சு. பேரண்ட் ஸ்டாக் தனியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம சிக்ஸை வளர்க்குறதுக்கு தனியாக ஒரு ஏக்கர் கிட்ட வச்சு அதில் வந்து நம்ம சிக்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணி நம்ம டைரெக்டாகவே கஸ்டமருக்கு மட்டும்தான், ஹோல்சேல் கிடையாது, டைரக்ட் டு கஸ்டமரு. என்னால் கொஞ்சம் ஒரு 30 கோழி 30 கோழி 20 கோழி கூட என்னால் விற்க முடியும். ஏன்னா ரோட்டு மேலே நம்ம இடம் இருக்குது, நிறையா பேர் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, நல்லா வளருது, நல்ல முறையாக வளருதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுறேன், சிக்ஸாக வளர்த்து விற்று பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்கும், சிக்ஸாக கொஞ்சம் சேல் பண்ணுவோம், கொஞ்சம் பேர்டனை குறைக்கிறதுக்காண்டி தான். இது கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்குது வளர்க்குறது, சிக்ஸை பெருசாக்குறதெல்லாம். சரி, சிக்ஸாக கொடுத்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணி 2 month சிக்ஸு, 1 month சிக்ஸு, டே ஓல்டு சிக்ஸு இப்படிலாம் கொடுத்துட்ருந்தேன். அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 1 month டே ஓல்டுன்னு தான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய புது பண்ணைகளாக வைக்க போகிறவங்க, அவங்க வந்து டே ஓல்டு இதுவாக கேட்குறாங்க. அது நம்ம கொடுக்கும்போது நம்ம 1 month ஃபுல்லாகவே சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது. வீக்லி எனக்கு சிக்ஸ் ஹேட்ச் ஆகுது. அது டே ஓல்டு அப்படியே தூக்கி கொடுத்துட்டோன்னா அப்படியே சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு வேலை இல்லாமல் இருக்குது. நம்ம பேரண்ட் ஸ்டாக்குக்கு தண்ணி ஃபீடு எல்லாமே வச்சுருவோம், வேறு வேலை இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி நம்ம 2 month கொடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். அவங்களுக்கும் போய் சிக்ஸ் வந்து நல்லபடியாக வளர்ந்து வரும். அவங்களுக்கு நம்ம போட வேண்டிய டோசேஜ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டோன்னா தெரியாதவங்க கூட வளர்த்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட கஸ்டமர் யாருன்னா வீட்டுக்காக வளர்க்குறது, வீட்டுக்கு எனக்கு நாட்டுக்கோழி வளர்க்கணும் அதுக்கு வாங்குறவங்க, என்னோட ஃபார்ம் ஹவுஸில் நாட்டுக்கோழி வளர்க்கணும் அதுக்காக கொஞ்சம் நாட்டுக்கோழி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை விட்டால் நம்ம பெருசாக புதுசாக வைக்க போகிறேன், இதுக்கு வந்து கறி தேவைக்காண்டி நான் கோழி பண்ண வைக்க போகிறேன், இதுக்காக எனக்கு சிக்ஸ் வேணும்னு சொல்லி வாங்குறாங்க. இந்த தேவைக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம அந்த 2 months மட்டுமே ரெகுலராக கொடுத்துடலான்னு சொல்லி அதை வந்து 250 ரேட்டுக்கு வச்சுருக்கேன். முதல் வந்து 300ன்னு வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஒரு 250னா எனக்கு அதுதான் கரெக்டான. 2 month வந்து 250 rupees வந்துட்டு பர் சிக்கு வந்து கொடுக்குறேன். உங்ககிட்ட பர் வீக் எவ்வளோ சிக்கு வந்துட்டு கிடைக்கும்? என்கிட்ட வந்து பெர் வீக் வந்து 40 to 50 சிக்ஸ் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். எப்பயுமே ஒரு 5 to 10 வந்து நான் எனக்காக வச்சுக்குவேன். ஓகே, 50 சிக்ஸ் கொடுக்கணும்னா உங்ககிட்ட ஏதாச்சும் புக் பண்ணி தான் எடுக்கணுங்களா, இல்லை கால் பண்ணால் அவைலபிள் இருந்தால் கொடுத்து? இல்லை, எனக்கு கால் பண்ணி அவைலபிள் இருந்தால் கொடுத்துருவேன். அப்படி அவைலபிள் இல்லைன்னா இந்த டேட்டில் தரேன் அந்த டேட்டில் தரேன்னு அவங்களுக்கு டேட்டு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிக்குவேன். ஆனால் அமௌண்ட் எதுவும் புக்கிங் சார்ஜ்னு எதுவும் வாங்க மாட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணுவேன், அன்னைக்கு ஃபுல் டேவும் அவங்களுக்காக கொடுத்துருப்பேன். ஒரு டேட்டு சொல்லி இந்த டேட்டில் உங்களுக்கு தரேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா டிரான்ஸ்போர்ட்டு, இல்லை டைரெக்டாக செல்ஃப் பிக்கப்னா செல்ஃப் பிக்கப் வந்துருங்கன்னு சொல்லிடுவேன். அவங்ககிட்ட அப்பயே சொல்லிடுவேன், அந்த டேட்டு மட்டும்தான் உங்களுக்கு, அந்த டேட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு 2-3 வாட்டி ஒரு 5 தடவை கூட கால் பண்ணுவேன். அந்த டேட்டில் அவங்க அந்த பிக்கப் பண்ணிவிட்டு நான் வர்றேன் இந்த மாதிரி எதுவும் சொல்லலை, வந்து பிக்கப் பண்ணலை, ஃபோனை எடுக்கலைன்னு சொன்னால் அப்படியே அடுத்த ஆளுக்கு கொடுத்துருவேன். நான் அவங்க நம்பர்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே ஒரு கான்டாக்ட் மாதிரி போட்டு எந்தெந்த ஊருக்காரங்க எவ்வளோ சிக்ஸ் கேட்டாங்க, என்ன சிக்ஸு, எத்தனை மேலு எத்தனை ஃபீமேல்னு எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். அவங்க அந்த மாதிரி காலை அட்டன் பண்ணலைன்னா அடுத்த ஆளுக்கு கொடுத்துருவேன். அப்படி ஓகே, அதனால புக்கிங் அமௌண்ட்டு வாங்கலை. புக்கிங் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வாங்கினப்ப அவங்க ரொம்ப ஹார்ஷாலாம் பேசுகிறாங்க. ஏன்னா காசு கொடுத்துருக்கோம், அவங்க காசு கொடுத்துருக்காங்க, அவங்களோட கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. நம்ம அப்படி பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறாங்க. அது போக நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்றாங்க. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டேன், டவர் இல்லைன்னு சொல்லி 3 நாள் கழிச்சு அடிக்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு சைக்கிளாக போகிறது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால அந்த அமௌண்ட்டே வாங்க வேணாம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது அமௌண்ட் வாங்காதனால. அது போக நம்ம அந்த டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் எந்த ஊருக்குலாம் உங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க இங்கேருந்து? நெக்ஸ்ட் வந்து நம்ம மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து ஆரப்பாளையத்துலேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் பஸ்ஸு போதோ அந்த எல்லா ஊருக்கும் நம்ம டெலிவரி அவைலபிள் பண்ணித்தரோம். அது போக நம்ம ட்ரெயின்லுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணித்தரோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், கடப்பாக்கெலாம் அனுப்பியிருக்கோம். அந்த மாதிரி ட்ரெயினும் பண்ணித்தரோம், பஸ்ஸும் பண்ணித்தரோம். அது போக நம்ம பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கவங்க செல்ஃப் பிக்கப்பும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு தடவை ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் ரெகுலர் ஆகிட்டாங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து 10 சிக்ஸ் மினிமம் எடுத்தால் நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் சர்க்கிள் ரேடியஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாகவே அவங்க இடத்துக்கே போய் ஸ்பாட்டுக்கே போய் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். அதுவும் அவ்வளோதான்.
ஓகேங்க. உங்க கஸ்டமர் இதுவரையிலும் உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக், நீங்க கொடுத்த சிக்ஸ் கொடுத்துருக்கீங்களா, அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். நிறையா பேர்கிட்ட வந்து நம்ம சிக்ஸை வந்து கொடுத்துருக்கோம். நிறையா பேர் கால் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக நிறையா பேருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட நம்ம கொடுத்த சிக்ஸோட ஃபீட்பேக் கேட்குறேன். அவங்ககிட்ட இருக்க ஃபோட்டோ வீடியோஸும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் மாதிரி இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு பேஜ் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி, அதை பார்க்கும்போது நம்பிக்கைத்தன்மையை வரணும் புதுசாக வாங்குறவங்களுக்காக, அதை ஒரு மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி நிறையா பேர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் சொல்கிற ரிப்ளே நல்லா இருக்குது, நல்லா எக்ஸ்லாம் வச்சுருக்கு. ஒரு சின்ன பையன் வந்து 2 கொடுத்துருக்கேன், 2மே ஹேட்ச் ஆகி அது 10 முட்டை போட்டுச்சு, 10மே பொரிச்சிருச்சு. இன்னொன்று வந்து அடை பொறுத்திருக்கு, பொரிக்க போகுது, அந்த மாதிரி சொன்னாங்க. நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நல்லா வச்சுருக்காங்க எல்லாருமே. ஒரு சிலர் வந்து அவங்க இடம் வந்து ப்ராப்பராக இந்த கோழி குஞ்சை விடுறதுக்காக இடமா இல்லாமல் கொஞ்சம் புஷியாக வச்சுருந்தாங்க, புதராக வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் கீரி பிடிச்சிருச்சுன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. கீரி பிடிச்சிருச்சு, நாய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா குஞ்சுலாம் நல்லா இருக்குது, கோழி குஞ்சுலாம் சூப்பராக இருக்குது, ஆனால் கீரி பிரச்சனை தான் இருக்குன்றாங்க. அதை கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற ஃபென்சிங் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக வச்சு நம்மகிட்ட சிக்ஸை வாங்கி போனாங்கன்னா நல்லா க்ரோத் பண்ணுவாங்க, அவங்களும் நல்லா இருக்கலாம். இன்னும் நிறையா சில டேரெக்டாக வந்து செல்ஃப் பிக்கப் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட வாங்கிட்டே கொடுத்து விட்டவங்ககிட்டையும் உங்களோட ஃபீட்பேக் வந்து 1 வாரம் கழிச்சு எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லி அப்படியும் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜ் இருக்குது, ஐடி சொல்லிடுங்க, MSV நாட்டுக்கோழி ஃபார்ம்னு வரும். அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்ம் வந்து இப்போ உங்களுக்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம பின் பண்ண சொல்கிறேன் நம்ம பிரதரை. ஓகே. நம்ம ஃபார்ம் ஐடியும் போடுவாங்க, நம்மளோட கான்டாக்ட் நம்பரும் போடுவாங்க. எதனாலும் அதில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது கீழே பார்க்குற என்கிட்ட ஆல்ரெடி வாங்கியிருந்த கஸ்டமர் கூட நீங்கள் MSV நாட்டுக்கோழி பண்ணையில் சிக்ஸு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இது கீழே கூட கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ரிவ்யூவை நீங்கள் கமெண்ட்டாக கொடுக்கலாம். அது குட்டாக இருந்தாலும் ஓகே, பேடாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பிரதரோ அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இது வந்து எதுக்குன்னா புதுசாக வாங்குற ஒரு பையர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காண்டி தான் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே.